இதுதான் வான்கோழி டர்க்கி. உருவத்துல கோழியை விட பெருசா பெரிய கழுத்து, ரெக்கைகள், குட்டையான வாலும் கொண்டது வான்கோழி. கழுத்து மேல தொங்குற தோலோட சதைப்பற்றுள்ள மடல் தான் இதோட மூக்கு. பெருசா இருக்கிறதால இதால பறக்கவும் முடியாது, வேகமாகவும் ஓடாது. இதை வீட்லயும் வளர்க்குறாங்க, காட்டுலையும் கூட்டமா வசிக்கும். கோழியை போலவே தானியங்களும் புழுப்பூச்சிகளும் சாப்பிடும். தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா ரொம்ப சத்தமா ஒலி எழுப்பும். ஒரு கோழி ஒரு வருஷத்துக்கு 100 முட்டைகள் வரை இடும். புரோட்டீன், விட்டமின்ஸ், மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு இதுல. ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இதுக்கு மனுஷங்களை விட 3 மடங்கு சிறந்த பார்வை இருக்கு. அதோட கண்கள் தலைக்கு பக்கத்துல இருக்கிறதால பெரிஸ்கோப் பார்வை இருக்கு. நேரடியா அதோட பார்வையில இல்லாத பொருட்களை கூட தலையை 360 டிகிரிக்கு சுழற்றுவதன் மூலமா பாக்குது. இதை கற்பனை பண்ணி பார்த்தா பேய் படத்துல வர அந்த பொம்மை தலையை ஃபுல்லா திருப்பி பார்க்குமே, அது மாதிரி இல்ல. வான்கோழியின் வெக்கத்தை அதன் தலையின் நிறத்தை வச்சே சொல்லலாம். பயம், உற்சாகம் அல்லது நோய்வாய்ப்பட்டா தலையிலையும் கழுத்திலையும் இருக்கிற தோல் வழக்கமான லைட் ரெட் அல்லது நீல சாம்பல் கலர்ல இருந்து சிவப்பு, வெள்ளை அல்லது நீல நிறமா மாறுது. ஒரு வான்கோழி கிட்ட எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குல்ல.